ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட வாரிய ஜாப் கிடையாது, டேரெக்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 13/2/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்னமான பதவியில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, கேஷியர் கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. அதேமாரி சேலரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்த பதவியை பொறுத்த வரைக்கும் 33 வேக்கன்சி மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, யூஆர் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 4 பதவிக்குமே எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அதேமாரி கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, யூஆர் கேட்டகரி நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி முடித்தவங்க, டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சன், டெஸ்டிடிவிடோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போது, தேர்வு எப்படி இருக்க போது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் செகண்டாக வந்து பார்த்தா டிரைவருக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிரைவருக்கான பதவிக்கு வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 13 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 13 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். எக்ஸாம் எப்படி இருக்க போது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் அப்படியே கீழே வந்தால் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளைன்னு. இதில் போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு இனிஷியலுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு திரும்பி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் லாகின் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்லேயே. ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி தான் யூசர் நேம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓடிபி வந்து பார்த்தா கேட்டிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளாங்காக ஹோம் பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பார்த்தா சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக்
பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த மாதிரி லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறவங்க லாகின் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, 2 பதவிக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப்பிஸ்ட் அந்த பதவிக்கு ஃபஸ்ட்டு தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க, டிரைவருக்கு தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், அந்த டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் அப்ளை, அது நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் டைரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இது வந்து பார்த்தா நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதன் காரணமாக எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதுவே நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு அப்ளை ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹைகோர்ட்டில் எக்ஸாம் எழுதி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட் மூலமாக லாகின் ஆன சொல்ல அப்ளை ஆகுது. புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகலை. நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து அப்ளை பண்ண பாருங்கள். சர்வர் இஷ்யூஸாக இருக்கும், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தேன் லாஸ்ட் இயரே, அந்த எக்ஸாமுக்கான அக்கௌண்ட்டு. அதை நான் வந்து லாகின் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்ளை பேஜுக்குள்ள வந்து போகுது. புதுசாக இருக்கவங்க வெயிட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தமாக வந்து பார்த்தா 4 பதவி கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவி அப்ளை பண்ண போகிறீங்களோ நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஸோ மவுஸ் மூலமாக நீங்கள் 4 பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. 4 பதவியுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரே ஃபீஸாக 4 பதவியும் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் மீதி எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா எடுத்துச்சு. என்னோடய நேம் என்ன, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, ஃபாதர் நேம் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அக்கௌண்ட் மூலமாகவே வந்து பார்த்தா எடுத்துக்கிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது வேறு மாதிரி இருந்துச்சு. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. ஸோ நேமாக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா நான் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஸோ அப்படியே கடைசியாக ஃபஸ்ட்டு பேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் எஸ் ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க அட்ரஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே கடைசியாக கீழே வந்தால் உங்களுக்கான நேம், மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை தேவைப்படுறவங்க எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்லோட் ஃபோட்டோவில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி அப்லோட் சிக்னேச்சரில் போயிட்டு உங்களுக்கான சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கீழே இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆகிட்டு செகண்டாக அடுத்த பேஜுக்குள்ள வந்து போயிடுச்சு. ஓகே, இதில் போயிட்டு கல்வி தகுதியை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு 10th வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 10th மார்க் ஷீட் என்னைக்கு கொடுத்தாங்களோ அதுக்கான இயர் மற்றும் அதுக்கான மந்த்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் கொடுத்ததுக்கான இயர் மற்றும் மந்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, மெட்ரிகுலேஷன் கொடுங்க, சிபிஎஸ்சி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. 10th என்ன மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு படித்தவங்க ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான மார்க் பர்சன்டேஜை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான 12th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மேலே போயிட்டு நீங்கள் 12th படித்தா 12th கொடுத்துக்கோங்க HSCன்னு, டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோ கொடுங்க, ஐடிஐ முடிச்சவங்க ஐடிஐ கொடுத்துக்கோ. நான் வந்து 12th வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் 12th மார்க் ஷீட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த்தை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th போர்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷ் செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ரெகுலர் கொடுத்துட்டு உங்களுக்கான 12% மார்க் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான யூஜி கிராஜுவேட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஏவா, பிஎஸ்சியா, பிகாமா, பிபிஏவா, பிஏ, பிடெக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் டிகிரி வராதவங்க அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பக்கத்தில் இன்னொன்று ஒரு சில டிகிரி கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களுக்கான டிகிரி என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் டிகிரி எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த்தை செட் பண்ணிக்கோங்க.
அதேமாரி உங்களுக்கான காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஏதாச்சும் ஒரு நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி நேம் அல்லது காலேஜ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிகிரிக்கான சர்டிஃபிகேட் நேம் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் மார்க்ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. டிகிரி எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் இங்கிலீஷ்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிகிரிக்கான மார்க் கேட்டிருக்காங்க. எந்த பர்சன்டேஜ் மார்க்கோ உங்களுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்குது. நான் வந்து பார்த்தா பிஜி படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கேன்னா அதுக்கான ஆப்ஷனாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா ரீட் பண்ண தெரியல போய் எஸ் கொடுத்துக்கோங்க. ரைட் பண்ண தெரியாத எஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பீக் பண்ண தெரியாத எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி இங்கிலீஷ் அதே மாதிரி தான் எழுத தெரியும் படிக்க தெரியும் அதுக்கான போய்ட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியினாலும் அதே நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு எந்த மாதிரி பண்ண தெரியும் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. தமிழில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைப் ரைட்டிங்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த சர்டிஃபிகேட் டேட் என்னன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தெரியாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த டேட்டில் கொடுத்தாங்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். தெரியாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சவங்க எஸ் கொடுத்தா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. எஸ் கொடுத்து எப்போ எந்த மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ரேட்டில் முடிச்சிங்கன்னு முடிக்காதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்குன்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கமா போட்டு ஒன் பை ஒன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எந்த பதவியில் இருந்தீங்க, எந்த பீரியட், அதுக்கான சேலரி என்ன எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் வந்து போகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு அலர்ட் மெசேஜ் வருதுங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் ஜாப் வந்து முன்னாடியே செலக்ட் கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்பிங் அந்த பதவிக்கு செலக்ட் ஆகிருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்தா டைப் ரைட்டிங் கண்டிப்பாக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணி ஆகணும். அந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் கோர்ஸ் அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப்பிஸ்ட் முடிக்காதீங்க, அந்த பதவியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. மீதி இருக்க 3 பதவி மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தா டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி யாருமே ஒர்க் பண்ணலாம் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வில் வந்து பார்த்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரிலாம் நீங்கள் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் மீது ஏதாச்சும் வந்து ஒழுங்குமுறை நடவடிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நீக்கப்பட்டிருக்கான குவாலிஃபைன் பண்ணிடலான்னு கேட்டிருக்காங்க. நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் மீது ஏதாச்சும் கிரிமினல் கேஸோ தண்டனை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெயில் எடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்குமே நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் கொடுங்க, 12th மார்க் ஷீட், யூஜிக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் மார்க் ஷீட்டுமே, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அந்த டைப் ரைட்டிங், அந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஃபைலை கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் ஃபைலை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா 2 பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய நன்னடத்தை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி யாராச்சும் வந்து பார்த்தா தெரிஞ்சவங்களுடைய 2 இன்ஃபர்மேஷன்ஸ் பேரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்கன்னா 2 பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேம் கேட்டிருக்காங்க, அவங்க பெயர் என்ன, அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஒர்க் பண்ணாலும் சரி எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மொபைல் நம்பர் என்ன, அவங்க அட்ரஸ் என்னன்னு கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி தான் செகண்டோடைய பெயர் என்ன, அவங்க எந்த ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மொபைல் என்ன, அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு நன்னடத்தை இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்கள் ஃபேமிலி தவிர்த்து மீதி இருக்க யாராச்சும் 2 பேரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் கொடுத்தா வந்து போதுமானது. ஓகே, 2 பேர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினாவே போதுமானது. இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, அதுக்கடுத்து உறுதிமொழிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில்
போயிட்டு இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு எல்லா செக் பாக்ஸுமே நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு எல்லா பாக்ஸ்லையுமே போய்ட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிக் பண்ண மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படித்து பார்த்து அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கறது தான் அர்த்தம். ஸோ எல்லா பாக்ஸுமே நீங்கள் தெளிவாக வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு வந்து போகிறீங்க. அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான ப்ரிவியூ பேஜுக்கு வந்து போயிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் போயிட்டு என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கீழே சப்மிட் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருக்குன்னா நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் போயிட்டு நீங்கள் 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. மேக் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஓகே, இதுவே எஸ்சி, எஸ்டி, அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு பேமெண்ட் வந்து காமிக்காது. டைரெக்டாக இந்த மாதிரி தான் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் போய் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு சப்மிட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் காமிக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எடிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போயே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்து போயிடுச்சு. ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கு வியூன்னு இருக்குது பாருங்கள். அதில் போயிட்டு நீங்கள் வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதுமானது. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகாதவங்க நீங்கள் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பி கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்டில் போயிட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தா பிடிஎஃப் மெத்தட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணதை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தா சர்வர் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஹெச்எஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை வந்து ஆகுது. அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 ரூபா பேமெண்ட் பண்ணி அக்கௌண்ட் ஃபஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் பண்ணி நல்லாவே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க மட்டும் அக்கௌண்ட்டே இன்னும் ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகலை. அந்த மாதிரி இருக்கவங்க சர்வீஸாக இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து பார்த்தா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆக சொல்ல நான் உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்ளை பண்ணுறதை பற்றி திரும்ப நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவர் பதிக்கு தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 4 பதிக்கு நீங்கள் தனியாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே நீங்கள் அப்ளை பண்ணுறது அர்த்தம். ஸோ ஒன்று வந்து பார்த்தா கவலைப்பட அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பற்றி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.